மகா சிவராத்திரியில் எந்த ராசியினர் எந்த பொருள்களால் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய என்ன பலன்? மேஷ ராசியினர் வெல்லம் கலந்த நீரை சிவனுக்கு அபிஷேகம் செய்ய நினைத்தது நடக்கும். ரிஷப ராசியினர் தயிரை கொண்டு அபிஷேகம் செய்ய வீட்டில் இருக்கும் பொருளாதார பிரச்சினைகளிலிருந்து விடுபடலாம். மிதுன ராசியினர் சிவலிங்கத்திற்கு கரும்புச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்ய நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கடக ராசியினர் சர்க்கரை கலந்த பால் கொண்டு அபிஷேகம் செய்ய நினைத்தது விரைவில் நடக்கும். சிம்ம ராசியினர் சிவப்பு சந்தனம் கலந்த பால் கொண்டு அபிஷேகம் செய்ய அதிர்ஷ்டம் உண்டாகும். கன்னி ராசியினர் பால் மற்றும் நீரால் அபிஷேகம் செய்ய ஆரோக்கியம் மேம்படும். துலாம் ராசியினர் பசும்பாலால் அபிஷேகம் செய்ய செல்வம் பெருகும். விருச்சிக ராசியினர் தேன் அல்லது சர்க்கரை கலந்த நீரை கொண்டு அபிஷேகம் செய்ய நன்மை தரும். தனுசு ராசியினர் குங்குமப்பூ கலந்த பாலால் அபிஷேகம் செய்தால் வாழ்க்கையில் இருக்கும் இன்னல்கள் நீங்கும். மகர ராசியினர் மகா சிவராத்திரி தினத்தில் நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்ய வாழ்வில் வெற்றி கிடைக்கும். கும்ப ராசியினர் இளநீர் அல்லது கடுகு எண்ணெய்யால் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய நிதி வருவாயில் முன்னேற்றம் கிடைக்கும். மீன ராசியினர் குங்குமப்பூ கலந்த பாலால் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வீட்டில் செல்வம் பெருகும்.